تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணிய மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவன் நம் மீது விதித்திருக்கிற இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்திலே அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்வதற்காக அவனுடைய ஆலயத்திலே ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நீடித்து நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். கண்ணிய மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, படைத்த இறைவன் இந்த உலகத்திலே நம்மையெல்லாம் படைத்துவிட்டு இந்த மனித சமுதாயத்திற்கு என்று சில கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். குறிப்பாக நாம் நம்முடைய தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது 4 மாத ஒரு சிசுவாக நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு வானவர் அந்த தாயினுடைய கருவறைக்கு வருகிறார். தாயின் கருவறைக்கு வந்து அந்த மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருப்பான், அவனுடைய மரணம் எப்படி நிகழும், அவன் எதை சம்பாதிப்பான், அவன் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்வான் என்று அவனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளினுடைய மனிதர்களுடைய விதியும் தாயின் கருவறையில் இருக்கும் போது ஒரு வானவரின் மூலியமாக அல்லாஹ் எழுதுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி நாம் அனைவருக்குமே இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே இந்த விதி என்பது எழுதப்பட்டு விடுகிறது. அந்த விதியின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நிகழும் என்றும் திருமறை குர்ஆனில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் நாம படிப்பினையாக சில விஷயங்களை எல்லாம் அறிவுரைகளாக பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி நமக்கு விதித்திருக்கக்கூடிய இந்த விதி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே சில ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாகத்தான் இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இல்லாத மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கவே இருக்காது, ஒரே சீராக எல்லாம் போகாது. அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய இந்த விதி என்பது ஒவ்வொரு மனுஷனுக்குமே சில நேரங்கள்ல வேறுபடும், அவர்களுடைய செயல்கள்ல வேறுபாடு இருக்கும், அவர்களுடைய தன்மைகளில் வேறுபாடு இருக்கும். ஆனால் மனிதர்கள் அனைவருக்குமே அல்லாஹ் எழுதிய இந்த விதியிலே எல்லாருக்கும் ஏற்ற இரக்கத்தோடு சில நிகழ்வுகளை அல்லாஹ் இந்த உலகத்திலே விதியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விதியை பற்றி தன் திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல மனிதர்களினுடைய இந்த கால சூழ்நிலையை பற்றி சொல்லும் போது வத்தில்கல் ஐயாமு நுதாவினுஹா பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியில் இந்த கால சக்கரத்தை நாம் தான் இப்படி ஏற்ற இறக்கமாக சுழல விடுகிறோம்.
சில நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான், சில நேரத்தில் துன்ப துயரங்களை சந்திப்பான், சில நேரங்கள்ல மனிதனுடைய வாழ்க்கையில லாபங்கள் கிடைக்கும், சில நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் ஏற்படும், சில நேரங்களில் அவனுக்கு ஏராளமான இந்த உலகத்தின் வாசல்கள் விசாலமாக திறந்து விடப்படும், சில நேரத்தில் அது இறைவனால் சுருக்கி வழங்கப்படும். இப்படி அல்லாஹுவால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் எல்லாருமே சில ஏற்றத்தாழ்வோடு இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையை நாம் சரியான முறையில் விளங்கி கொண்டோமையானால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் மீது நாம் அதிருப்தி கொள்ளவே மாட்டோம். அல்லாஹ்வின் மீது திருப்தி கொண்டு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஏற்றத்தை எப்படி பொருந்தி கொண்டோம்? அல்லாஹ் எனக்கு வீடை கொடுத்திருக்கிறான், வியாபாரத்தை கொடுத்திருக்கிறான், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான், இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் மனிதன் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையா? ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை போன்றே அல்லாஹ் சில நேரத்தில் தாழ்த்தவும் செய்வான், சில நேரத்தில் குறைத்தும் வழங்குவான், சில நேரத்தில் இருக்கிறத பறிக்கவும் செய்வான், சில நேரத்தில் பல சோதனைகளையும் அல்லாஹ் நமக்கு அவ்வப்போது கொடுப்பான். அப்படி கொடுக்கும் போது அந்த சோதனைகளை சந்திக்கும் போது அதையும் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நம்மை பக்குவப்படுத்துகிறது. அது அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு சொல்றான் தெரியுமா? இந்த மாதிரி உலகத்துல மூமின்கள் என்றால் உங்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும் அல்லாஹ் சொல்றான். உலகத்துல வாழக்கூடிய பல மனிதர்கள், இந்த உலகத்துல பல மதங்களை பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தாலும் அதுல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இந்த செய்தியில மிகப்பெரிய ஒரு வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். உனக்கு வழங்கப்படும் போது நீ சந்தோஷமா இருக்கிறல்லப்பா, உனக்கு நான் கொடுக்கும் போதெல்லாம் அதை நீ ஏத்துக்கிறல்ல, எடுக்கும் போது ஏன் நீ அதை பொருந்தி கொள்ள மாட்டேங்கிற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நஷ்டத்தையும் கொடுப்பேன், சோதனையும் கொடுப்பேன், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி இதுவும் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இப்படி வரும். அப்படி வரும்போது நீ அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பொறுமையோடு இருக்க வேண்டும். சோதனைகள் வரும்போது, சிரமங்கள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கணும், மூமின்களுக்கு இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான். அதையும் உங்களுக்கு நான் நன்மையாகத்தான் மாற்றுவேன் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க இழப்பை சந்திக்கிறீங்களே, அது இழப்புன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க, ஆனால் அதற்குள் ஒரு நன்மையை நான் பொதிந்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் எப்படி நம்மளை ஆறுதல் படுத்துறான்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு சிரமம் உங்களுக்கு வருதா, ஒரு சோதனை வருதா, ஒரு கஷ்டம் வருதா, அது உங்களுக்கு பெரிய இழப்பா தெரியலை, ஆனால் அதற்குள்ளே நான் ஒரு நன்மையை ஒளித்து வைத்திருக்கிறேன், அதுக்குள்ள உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நான் அதுல உங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்குத்தான் இந்த நன்மை கிடைக்குங்கிறான். விதியை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் நாம சில நேரங்களில் இப்படி சோதிக்கப்படுவோம் என்பதை எல்லாம் பொருந்தி கொண்டு பொறுமையோடு யார் அந்த நிலைகளை எல்லாம் அப்படியே கடந்து போய் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அதுல நன்மை இருக்கிறது, அவர் அந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு நாம நன்மைகளை வழங்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்க்கிறோம். அதுல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் அதுக்கு பகரமாக அல்லாஹ் அவனுக்கு ஒரு நன்மையை தராமல் இருப்பதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த அளவுக்குனா ஹத்த ஷௌகத்த யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயா. ரோட்ல நீ நடந்து போகும்போது உன் கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்திருச்சா, அந்த வலிக்கும் அல்லாஹ் உனக்கு ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பது கிடையாது. கால்ல ஒரு சின்ன கல்லு தட்டிருச்சு, ஒரு சின்னதா ஒரு முள்ளு குத்திருச்சு, அந்த சோதனையாக இருந்தாலும் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு அதை நான் நன்மையாகத்தான் மாற்றுவேன். அவன் கஷ்டப்படுறான், சிரமப்படுறான், இதெல்லாம் பார்த்து அல்லாஹ் சந்தோஷமாப்படுவான். ஒரு மூமின் சிரமப்படும் போது, கஷ்டப்படும் போது, சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படும் போது அல்லாஹ்வுக்கு அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. அல்லாஹ் அப்புறம் ஏன் மூமின்களை சோதிக்கிறான்? நம்முடைய மனநிலையை, ஈமானுடைய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அசோதிச்சு பார்க்கிறான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியான் தாங்குகிறானா, பொருந்திக்கிறானா, பொறுமையா இருக்கிறானா, அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொள்ளாமல் இருக்கிறானா? இந்த நிலையை மூமின்களுக்கு நாம் இப்படி எல்லாம் சோதிச்சு பார்ப்போம். கஷ்டங்களை கொடுப்போம், சிரமத்தை கொடுப்போம், சோதிப்போம், எல்லாத்தையும் கொடுத்து அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியான் பலமா இருக்கிறானான்னு பார்ப்போம், அவனுடைய ஈமான் உறுதியா இருக்கான்னு பார்ப்போம்.
அப்படி உறுதியோடு அவன் இருக்கும் பட்சத்தில் அது அவனுக்கு நன்மையாக மாறும். காலில் குத்தக்கூடிய முள் உட்பட நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மஸலுல் மூமினி கல் ஹாமத்தின் மினல் ஸரஇ. ஒரு மூமின் என்றால் அவனுக்கு என்ன உதாரணம் தெரியுமா? வயல்வெளிகளில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த விளைச்சல் நிலங்களை போன்று. அதுல வளருதுல அந்த அரிசி கோதுமை எல்லாம் அப்படி செடிகளாக வளர்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, இதுதான் ஒரு மூமினுடைய உதாரணம். எப்படி தெரியுமா? துஃபையுஹு ரீஹு மர்ரத்தன் வ தாதிலுஹா மர்ரத்தன். ஒரு தடவை காத்து வேகமா அடிக்கும் போது அந்த விளைச்சல் நிலங்களில் பரவி இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் எல்லாம் காத்த நோக்கி அப்படியே சாஞ்சி விழுகும். அந்த கதிர்கள் எல்லாம், அந்த அரிசி கோதுமைகள் எல்லாம் அந்த செடியில தானியங்களாக முளைத்திருக்கும் போது காத்தடிக்கும் போது என்ன செய்யும்? அப்படியே சாயும். அத அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நமக்கு சொல்றாங்க. இது இப்படி சோதனை வரும்போது அப்படியே மூமின் சாய்வான், அப்படியே கீழே விழுகுவான், தடுமாறுவான். அவனுடைய நிலை அப்படியே கீழே பூமியை நோக்கி தடுமாறி விழுவதை போன்று, அந்த கதிர்கள் சாய்வதை போன்று அவன் சாய்வான். ஆனா ஒரே அடியா அப்படியே விழுந்துருமா அந்த கதிர். காற்று அடிச்சு போன பிறகு, காற்று கடந்து போன பிறகு அப்படியே திரும்பி எந்திரிச்சு நிற்கும். அந்த கதிர்கள் அப்படியே பழைய நிலைக்கு வந்துடும். ரசூலுல்லாஹ் அழகா அந்த உதாரணத்தை சுட்டி காட்டுறாங்க. ஒரு தாதிலுஹா மர்ரத்தன், காற்று போன உடனே மீண்டும் அந்த கதிர் எப்படி எந்திரிச்சு நிக்குதோ, தன் பழைய நிலைமைக்கு திரும்புதோ, இதே போன்று இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு சோதனை வரும்போது சாயிற மாதிரி சாய்வான், ஒரே அடியா விழுந்துட மாட்டான். மறுபடியும் அல்லாஹ்வை நோக்கி அவன் எந்திரிச்சு நிற்பான். மறுபடியும் உறுதி அவனுக்குள்ள வரும். அல்லாஹ்வை நோக்கி மீள்வான், இறைவனை நோக்கி திரும்புவான், அவனுடைய ஈமான் வலுவடையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியின் மூலம் நமக்கெல்லாம் சில அறிவுரைகளை உணர்த்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சரி, இப்படி அல்லாஹ் இந்த உலகத்துல சில ஏற்றத்தாழ்வுகளோடு நம்மளை படைச்சு சில சோதனை சிரமங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல அதுல எப்படி நம்முடைய உள்ளத்தை நாம் ஆறுதல் படுத்துவது, எப்படி அந்த சோதனையின் போது நாம இறைவனை நோக்கி மீள்வது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, அல்லாஹ்வை அந்த நேரத்துல நீங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய சோதனையின் போது, சிரமங்களின் போது படைத்த இறைவனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவனை நீங்க திக்ர் செய்யுங்க, அவனை நோக்கி நீங்கள் மீளுங்கள். அந்த துன்ப துயரங்களை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதை உங்களிடமிருந்து மீட்டெடுப்பதற்கு அவனுக்கு தான சக்தி இருக்கிறது. இந்த உலகமே ஒன்று திரண்டாலும் நமக்கு ஏற்பட்ட ஒரு சோதனையை சரி செய்துவிட முடியாது. அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அல்லாஹ் நினைத்தால் மட்டும்தான் அந்த சோதனையில் இருந்து நம்மை காப்பாற்ற முடியும். இதை இஸ்லாம் மிக ஆழமாக நமக்கு பதிய வைக்கிறது. அப்ப யாருக்கு அந்த விடை இருக்கிறதோ அவனை நோக்கி திரும்புங்கள், அந்த இறைவனை நோக்கி கையேந்து கேளுங்கள். இறைவா, இப்படி எல்லாம் நான் சோதிக்கப்படுறேன், இப்படி எல்லாம் சிரமப்படுத்தப்படுறேன், உன் மார்க்கத்தை ஏற்றதற்காக இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேன், இவ்வளவு சிரமம் வருது, யா அல்லாஹ் இதுல இருந்து எனக்கு ஒரு விடையை தா, இதுல இருந்து ஒரு லேச கொடு, நிம்மதியை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டால் உங்களுடைய உள்ளம் நிம்மதி அடையும் என்று அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அர்-ராதி என்கிற அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அதுல அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவை கொண்டுதான் நிம்மதி அடைகின்றது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் நிம்மதி வரும். அல்லாஹ்வை நினைச்சாதான் உள்ளத்துல நிம்மதி வரும். கஷ்டத்தின் போது, சிரமத்தின் போது, சோதனையின் போது அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க. படைத்த இறைவன் தானே இதை கொடுத்தான், அவன் இதை சரி பண்ணுவான் என்கிற இந்த மன ஆறுதல் இருக்கிறதே, இந்த இறைவனுடைய திக்ர், அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பது, இது நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை இந்த இறை நினைவு நமக்கு கொடுக்கும். அந்த சோதனைகளின் போது மீண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை இந்த இறை நினைவு திக்ர் நமக்கு கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுல கோதுமைகளை அரைக்கக்கூடிய அந்த மாவை அரைக்கக்கூடிய கல்லை வச்சு சுத்திக்கிட்டே இருப்பாங்களே, அதை வச்சு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கடுமையான அந்த கல்லை சுத்தி சுத்தி அவங்களுக்கு நெஞ்சு வலி வருது. இந்த நேரத்துல தன்னுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல போய் முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கையெல்லாம் பாருங்க, கைகள் எல்லாம் காய்ச்சி போயிருச்சு,
அந்த அரவை கல்லை அரைத்து அரைத்து கைகள் எல்லாம் புண்ணாயிருச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு. இந்த நேரத்துல எனக்கு உதவியாக ஏதேனும் போர்க்களத்துல நீங்க பிடிச்சிட்டு வந்து அடிமைகள் இருந்தா எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு கஷ்டம், ஒரு சோதனையா, ஒரு சிரமம் வருதா, நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களா, அப்போது இந்த உலகத்தினுடைய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக அல்லாஹ்வை நோக்கி மீளுங்கள், அவனை நினைச்சு பாருங்க, எல்லா கஷ்டமும் ஓடிரும் என்று சொல்றாங்க. தன் மகளுக்கு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, சில திக்ருகளை நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், அதை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை லேசாக்குவான் என்று தன்னுடைய மகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த திக்ரத்தான் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ்வை நினைச்சு பாருமா, அல்லாஹ்வை பத்தி சிந்தி. இந்த நேரத்துல நீ இறைவனை கஷ்டத்தின் போது அல்லாஹ்வை நினைச்சு பாரு, திக்ரு செய்து கொண்டே இரு, இறைவனை துதித்து கொண்டே இரு, அல்லாஹ் உனக்கு அந்த வேதனையை லேசாக்குவான், உன்னுடைய சோதனையை அல்லாஹ் என்ன செய்வான்னா சிரமத்தை எளிதாக்குவான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். இப்படி இறைவனை நம்ம அந்த நேரத்துல நினைக்கும் போது நமக்கு வந்த கஷ்டம் ஒரு கஷ்டமா தெரியாது, ஒரு துன்பம் நமக்கு சிரமமாவே தெரியாது. அல்லாஹ்வை நினைக்கும் போது அதை எதிர்கொள்வோம், உள்ளம் அப்பதான் ஈமான் உறுதி அடையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பல்வேறு விதமான செய்திகளை பார்க்கிறோம். இந்த துன்பத்தின் போது, துயரங்களின் போது நாம அல்லாஹ்வை நினைத்து நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த தன்மையை இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்து படிப்பினை பெற முடியும். எப்படி எடுக்கலாம்? இப்ராஹிம் நபியை விடவா இந்த உலகத்துல நாம பல சோதனைகளை சந்திச்சிருக்கிறோம்? இறை தூதர் ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவா இந்த உலகத்துல அல்லாஹ் நம்மளை சோதிச்சுட்டா? எப்படிப்பட்ட சோதனை! இப்ராஹிம் நபி அவங்களுக்கு பல நாட்களாக பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை, ஊர் முழுக்க விமர்சித்து பேசுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருக்கிறாரு, தூதரா இவருக்கு குழந்தை இல்லையே என்று எதிர்ப்பவர்கள் எல்லாம் விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் நபி அவருடைய உள்ளம் எப்படி உடைஞ்சிருக்கும், எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இறுதி நேரத்துல தான் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தோம் என்று சொல்றான், வயோதிகத்துல கொடுத்தோம். இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறத நிறுத்தவே இல்லை. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம், இந்த கஷ்டம், அதை போக்கக்கூடியவன் நீதான், அதை நீதான் சரி செய்யணும், எனக்கு குழந்தையை கொடுறா யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான் பாருங்க. இஸ்மாயில், இஸ்ஹாக் என்கிற குழந்தையை, ஆண் குழந்தைகளை அல்லாஹ் பரிசளிக்கிறான், அவர்களை நபியாகவும் அல்லாஹ் மாற்றுகிறான். எப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கை, ஒரு சோதனை தானே இது, ஒரு கஷ்டம் தானே. இப்ராஹிம் நபி அவர்கள் பல வருடங்களாக அதை எதிர்கொண்டு அவர்களின் வாழ்நாளில் இறுதி கட்டத்தில் அல்லாஹ் அந்த ஆண் குழந்தைகளை பரிசளித்ததாக சொல்றான். இப்ப இப்ராஹிம் நபி அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த இந்த நன்றியை அப்படியே உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதையே அப்படியே நன்றியாக துஆவாக செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், எனக்கு வயோதிகத்திலே இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வழங்கிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கே எல்லா புகழும் உரியது. அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார்கள், நன்றி செலுத்துகிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ வயோதிகத்துல கொடுத்திருக்கிற, நீ கொடுத்துட்ட யா அல்லாஹ் என்று தான் இவ்வளவு வருடங்களாக கடந்து வந்த அந்த சோதனைகளுக்கு அல்லாஹ் ஒரு வெற்றியை தருகிறான். இந்த காலகட்டங்களில் இப்ராஹிம் நபி அவர்கள் சந்தித்த பல்வேறு விதமான ஏச்சுக்கள், பேச்சுக்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் விடையை அளித்தானா இல்லையா? அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. இப்ராஹிம் நபி சொல்றாங்க, என்னுடைய இறைவன் பிரார்த்தனைகளை செவியேற்பவனாக இருக்கிறான். உலகத்துல யார் என் பிரச்சனையை கேட்கிறாரோ இல்லையோ, என் துன்பத்தை யார் செய்து செய்ய முடியுமோ இல்லையோ, என் இறைவனிடத்தில் பொறுப்பு சாட்டுவேன், அவன் எனக்கு அதை நீக்குவான். என் இறைவன் நான் துஆ செஞ்சா அதை கேட்பான். எப்படியான ஒரு இறை நம்பிக்கை என்று யோசித்து பாருங்கள். அந்த பிறந்த அந்த குழந்தை இஸ்மாயில் என்கிற அந்த இறை தூதரை அல்லாஹ் கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வாங்குறான். இப்ராஹிமே, மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போங்க, பாலைவனத்துல போய் விட்டு வாருங்கள். அடுத்த எவ்வளவு பெரிய சோதனை! அந்த சோதனைகளையும் எதிர்கொள்கிறார்கள். பாலைவனத்துல போய் விடுறாங்க. விட்டுட்டு
உள்ளம் அப்படியே ஒரு பாறை கல்லாக மாறி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து மக்கா நகரத்துல காபத்துல்லாவுக்கு அருகில விட்டுட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா மனைவியையும் பிள்ளையையும் அவங்க விட்டுட்டு வந்த அந்த திசையை நோக்கி திரும்புறாங்க இப்ராஹிம் நபி. திரும்பிட்டு இது ஒரு சோதனை தானே, இது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு நேரம். ஆள் நடமாட்டமே இல்லாத, கனிவர்க்கங்கள் இல்லாத, தண்ணி இல்லாத ஒரு வனாந்திர காட்டில் மனைவியையும் பிள்ளையையும் விட்டு தூரமாக வந்துவிட்டு அந்த பகுதியை நோக்கி திரும்பிட்டு அப்படியே கையேந்துகிறார்கள் இப்ராஹிம் நபி. அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கறாங்க. எப்படி பிரார்த்தனை செய்யறாங்கன்னு பாருங்க. ரப்பனா, என் இறைவா, இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைர தி தரஇன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம். இறைவா, நீ புனிதப்படுத்தி இருக்கக்கூடிய உன்னுடைய ஆலயத்திற்கு பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத, தண்ணி இல்லாத இந்த காட்டிலே நீ சொன்னதுக்காக என் மனைவியையும் என்னுடைய பிள்ளையையும் நான் விட்டு வந்து விட்டேன். ரப்பனா, எங்கள் இறைவா, லி யுகீமுஸ் ஸலாத்த ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம் வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இறைவா, என் மனைவியையும் பிள்ளையை அங்க விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க உன்னை வணங்குவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் கனிவர்க்கங்களில் இருந்து அவர்களுக்கு நீ கொடுத்து உதவி செய். மனிதர்களுடைய நடமாட்டத்தை அந்த இடத்தை ஏற்படுத்தி சாத்தியம் இல்லாததை இப்ராஹிம் நபி அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அது சாத்தியமாகும் என்று நம்பினார்கள். ஆளே இல்லாத பகுதியில மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு வந்துட்டு ஆளே இல்லைன்னு தெரியுது. ஆனால் இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட முறையிடுகிறார்கள். என் இறைவனால் முடியும், என் இறைவன் அதை நிறைவேற்றுவான். ஆளே இல்லைனாலும் அல்லாஹ் கொண்டு வருவான். கனிகளே இல்லை என்றாலும் கனிகள் அங்க வரும், தண்ணி இல்லை என்றாலும் தண்ணி எங்கே வரும். அல்லாஹ் நினைத்தால் அது நடக்கும் என்று அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க. அத்தனை வசதிகளும் அங்கே வந்து அவர்களுக்கு சேர்ந்தது. அல்லாஹ் உதவுனான். யார் இந்த உலகம் கைவிட்டாலும் அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து இறைவனை நினைக்கக்கூடிய நேரத்துல அந்த விடை அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் இருக்கிறது என்பதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க. அனைத்து இடங்களிலேயுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபி அவர்களை காப்பாற்றினான் என்பதை நாம பார்க்க முடியும். அப்ப இந்த உலகத்துல நமக்கும் அதுதான் அறிவுரை. இந்த உலகத்துல எவ்வளவோ சிரமங்களை, சோதனைகளை, இழப்புகளை, கஷ்டங்களை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். ஏற்றங்களை கொடுக்கிற மாதிரி இரக்கமும் வரும். ஏற்றங்களை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டோமோ இரக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளணும், பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ்வின் மீது அதிருப்தி அடையக்கூடாது. இறை நம்பிக்கையில் ஆழமாக உறுதியாக இருந்து அல்லாஹ்விடத்துல இறைவனை நோக்கி மீளக்கூடியவர்களாக இருக்கும். அந்த இறைவனை நோக்கி நாம கையேந்தணும், அவனை நினைச்சு பார்க்கணும். அந்த கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் ஒரு சிரமமாகவே தெரியாது, கஷ்டமாகவே தெரியாது. அந்த வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனின் நெடுகிலையும் பாடமாக பல இறை தூதர்களின் வரலாறுகளில் இருந்து சொல்லி காட்டுகிறான். எனவே நமக்கு வரக்கூடிய துன்ப துயரங்களை அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடுவோம். வல்ல இறைவன் அத்தகைய அந்த கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் இந்த உலகத்திலேயே அதை சரி செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ் நமக்கு பாதுகாவலனாக இருப்பான். அதற்குண்டான பிரதிபலனை நாளை மறுமையிலையும் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை தகவலாக சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மூமின்களாக நம்மை எல்லாம் படைத்திருக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு இறைவனின் தரப்பிலிருந்து வழங்கப்படுகிற எல்லா சோதனைகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நன்மைகளாக இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மட்டும் மாற்றி தருகிறான். இந்த உலகத்துல அல்லாஹ்வை நம்பாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய சாரார் இருக்கிறாங்க. அல்லது கல்லும் கடவுள், மரமும் கடவுள், மனிதனும் கடவுள் என்று சொல்லக்கூடிய
மனிதர்களும் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். அவர்களுக்கும் சிரமம் வருகிறது, அவர்களுக்கும் சோதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து அவர்களால் உள்ளத்தின் அளவில் மீள முடியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் அதையெல்லாம் யார் சரி செய்வார் என்கிற கேள்விக்குறி அவர்களுக்கு இருக்கிறது. அதெல்லாம் எப்படி, அப்படி வரும்போது கூட அவர்கள் இறைவனை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரியான இறை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால, கடவுளே இல்லை, ஒன்னும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா, இழப்பு வந்துருச்சா, கடவுளே இல்லைன்றுவான். கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா என்று மனிதன் விமர்சிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் இஸ்லாம் சொல்லுது, கடவுளின் புறத்தில் இருந்துதான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படுது. உனக்கு லாபம் வரும்போதெல்லாம் அதையெல்லாம் கொடுக்கும் போது எப்படி பொருந்திக்கிட்டியோ, இழப்புகளும் வரும், அதையும் நீ பொருந்திக்கொள். அந்த இழப்பு வரும்போது அதை அல்லாஹ்விடத்துல கேள், அவன் உனக்கு சரி செய்வான் என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த அடிப்படை தகவலை நமக்கெல்லாம் இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அவர்களுடைய உள்ளம் கஷ்டப்படும் போது ஆறுதல் அளிக்கும் விதமாக அல்லாஹ் இந்த செய்திகளை நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் அல்லாஹுவை உறுதியாக நம்பிக்கை கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு அவனை நோக்கி மீளக்கூடியவர்களாக இருந்தால் வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த சிரமங்களை மிக எளிதான ஒரு நிலையாக மாற்றி இந்த உலகத்திலும் மறுமையிலும் அதற்குண்டான நன்மைகளை இரட்டிப்பாக அல்லாஹ் வழங்க போதுமானவனாக இருக்கிறான். எனவே அத்தகைய நன்மக்களாக இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தி வாழக்கூடிய மக்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.